வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஒரு சில அற்புதமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நான் இனிஷியலா வந்து பார்க்கணும்னு நினைச்ச படம் வந்து அக்கண்டா 2. உங்களுக்கே தெரியும், ஜெய் பாலையா போய் கலாய்க்கிறோமோ இல்லை என்ஜாய் பண்றோமோ இல்லை அதை ரசிச்சு பார்க்குறோமோ அது ஒரு விஷயம். பட் தான் அந்த படம் ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா அப்படின்னு இருக்கும் இதில் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஒரு சில ஃபினான்ஷியல் இஷ்யூனால படம் மாட்டிச்சனால படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து களம் காவல் அந்த படம் பார்க்கலாம். அதாவது மம்முக்காவோட ரீசன்ட் ரிலீஸ், மம்முக்கா அண்ட் விநாயகன் நடித்த படம் களம் காவல், அந்த படம் பார்க்கலாம் இருந்தேன். மூணாவது துரந்தர். ஸோ இதில் வந்து நான் வந்து துரந்தரை மூணாவது வச்சிருந்தேன். பட் ஏன்னா என் துரந்தரை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு காரணம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு துரந்தர் மேல அவ்வளோ வந்து ஒரு 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 ஈடுபாடே இல்லை. பட் இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்யா தர், அவர் தான் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் கூட. அதுலேயும் ஒரு சில கோ ப்ரொடியூசர் ஜிஎஸ் ப்ரொடியூசர்லாம் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆதித்யா தர் அவர் யாருப்பா அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இன் ஹிந்திங்க. சொல்லப்போனால் உரி சர்ஜிக்கல் அட்டாக் வந்து அவர் தான் வந்து டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடியூசர். தென் ஆர்டிகல் 370 அதுவும் அவர் தான். தென் துரந்தர். இது இல்லாமல் வந்து தூம்தாம் சொல்லிட்டு ஒரு படம், அது இல்லாமல் பரமுல்லா, அது இல்லாமல் ஒரு சில படங்களில் வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்காரு. அவரோட ஸ்க்ரீன் பிளேல வந்து அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும். அவ்வளோ ஒரு விஷயம் எடுத்தாலும் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்டர்வேர்ல்டு ஸ்டோரி தான். ஓகேங்களா, நார்மலாக ஒரு ஸ்பை வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆக்கிரமிச்சு தென் அதில் ஒரு பெரிய தாதாவாகி அங்கே இருக்க விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்ற இந்தியன் ஏஜென்ட்டுக்கு வந்து கொடுக்குறதா வந்து கதை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இதுதான். பட் அதெல்லாம் அது வந்து ஆதித்ய தர் எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிற எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஸோ அதோட தாக்கம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் இன்னொரு விஷயங்க, இந்த ரிவ்யூக்குள்ள ஒரு டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து 3 hours 37 minutes. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்களால் 3 hours 37 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உட்காந்து பொறுமையா அப்படின்னா இந்த படம் போகலாம். இன்னொன்று, இது வந்து 18+ மூவி. நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்கு. கொலை பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப வயலன்ஸாக கொலை பண்ணுறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும். ஆனால் நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நியூடு சீன்ஸோ இல்லை வந்து ஒரு ஆபாச காட்சிகளோ அந்த மாதிரி வைக்கல டேரக்டர். அதுதான் ஆதித்யா தருங்கிறது. ஸோ அது மீன்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து மீன்ஸ் படத்தில் வைக்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து அதை அவாய்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் லைக் ஸ்க்ரீன் பிளேல வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப அற்புதம் பண்ணியிருந்தாரு எக்ஸிகியூஷனில் கூட. மூணாவது விஷயம், நான் சொன்னேன் 3 hours 37 minutes. இந்த படத்துக்கு ஒரு லீட் பார்ட் 2 இருக்கு. இது வந்து சொல்லப்போனா இது கைண்ட் ஆஃப் ஒரு வெப் சீரிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி மேனு அது இதுன்னு நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்க டைம்ல இது கைண்ட் ஆஃப் ஒரு வெப் சீரிஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஃபுல் வெப் சீரிஸை எடுத்துட்டு அதை வந்து படமாக வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது படம் பார்க்குறப்ப. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 200% வந்து நீ தேட்டரில் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒர்த்தான படம். ஏன்னா எனக்கு இது வந்து எதனால் நான் சொல்லலாம், அந்த படத்தோட ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த படத்தோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தோட பிரில்லியன்ஸாக இருக்கட்டும், லைக் ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த விஷயமா இருக்கட்டும், அதுதான் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து கட்டி போட்டு உட்கார வைக்கிற விஷயமே. ஒவ்வொரு விஷயங்களும் இதை அப்படி என்னன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. இது வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது, எல்லா பழைய பஞ்சாயத்தில் இருந்த அதே ஸ்டோரி தான். ஒரு இந்தியன் ஸ்பை வந்து உள்ள பாகிஸ்தானுக்குள்ளே போய் அதுல இருந்து அங்கே இருக்க ஒரு தாதாவோட உள்ளே போய் அவங்களோட விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தாதாவுக்கு மேலே தாதாவாகி அவங்களோட சாம்ராஜ்யத்தை அழிச்சு அவங்களோட விஷயங்கள்லாம் தவிடுபடியாக்கி இந்தியாவை எப்படி காப்பாத்துறாரு ஃபைனலாக. இதுதானே கதை. அப்படின்னாலாம் புதுசாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மேக்கிங் ஆஃப் லைக் என்ன சொல்றதுன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் கலந்து காட்டியிருக்காங்க. அதோட மூளை பிரெயின் யாரு, மிகுந்த அந்த சொல்லுவாங்கல்ல இந்த விஷயத்துக்கு பின்னாடி மூளையா செயல்படுறது யாரு அப்படிம்பாங்களா. அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து காந்தாரில் வந்து 1997 நான் இயர் தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க. காந்தாரில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணிப்பாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேசஞ்சர் வந்து ஹைஜாக் பண்ணி ஐ திங்க் அது தப்பு தான் நினைக்கிறேன். பட் காந்தாரில் ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுவாங்க டெரரிஸ்ட். ஹைஜாக் பண்ணிட்டு அவங்களோட மிக மிக முக்கியமான ஒரு 3 டெரரிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட இதாக இருக்கும், டீலாக இருக்கும். வித் $10 million வந்து அமெரிக்கன் டாலர் வந்து சேம் டே நைட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது பேசுறது வந்து இன் ரியல் இன்சிடென்ட்ல வந்து அஜய் தவல் நாட்டோட மிக மிக ஹை செக்யூரிட்டி கமாண்டோட தலைவர் தான் வந்து அஜய் தவல், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து டைரெக்டாக போய் பேசி அதுக்கு உண்டான என்ன சொல்றது அந்த டேரக்டரோட பேசி அது அவங்கள வந்து அந்த விஷயத்துல வந்து மீட்டு காந்தார் ஃப்ளைட் வந்து இது பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த ஃப்ளைட் வந்து கொண்டு வந்து இந்தியா கொண்டு வருவாங்க. இந்தியா கொண்டு மீன்ஸ் தீவிரவாதிகள் வந்து விடுவிப்பாங்க. ஸோ ஹைஜாக் பண்ணது வந்து எப்படி மீக்கிறாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சீனு.
ஸோ அதை வந்து இது ரியலிஸ்டிக்கு படத்தில் அதே மாதிரி விஷயம் தான் காட்டுவாங்க. ஸோ அஜய் தேவலா வந்து மிஸ்டர் மாதவன் நடிச்சிருப்பாரு. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப படம் ஃபுல்லாகவே வந்து அவர் அந்த கேரக்டரில் தான் இருக்காரு. ரொம்ப அந்த கேரக்டரோட ஆர்க் இருக்கட்டும், அந்த கேரக்டரோட அந்த வடிவமைப்பு, லைக் உருவ அமைப்பு, அது வந்து மாதவனுக்கு அவ்வளோ அற்புதமாக பொருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியே வந்து ஃபேமிலி மேனில் வந்து அஜய் தேவல் கேரக்டர் இருக்குது, அண்டு ஸ்பெஷல் ஆப்ஷனோட வரும். அதுவும் இருக்கிறதுக்கு தான் இருந்தாலும் இதில் வந்து ஒரு நம்மளுக்கு ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ அந்த ஒரு ரோல் எடுத்து பண்ணுறப்ப இன்னும் நல்லா மனசுக்குள்ள விட்டுது. இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், அந்த விஷயம் முடிஞ்சாலும் அடுத்து பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும். நீங்கள் பார்லிமெண்ட் அட்டாக் 2002 ஐ திங்க் ஸோ 2002 பார்லிமெண்ட் அட்டாக் நடக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இதை கனெக்ட் பண்ணி மூணாவது ஒரு விஷயம் வரும். அதுதான் வந்து மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் 26/11 தாஜ் ஹோட்டலில். அந்த இதில் வந்து மும்பையில் ஒரு 5 இடத்துல வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்குள்ள ஹீரோ போறாரு, ஸ்பையா போறாரு. பட்டு பேட் விஷயம் என்னன்னா, அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, அவர் நம்ம ஹீரோவால மூலியமாகவே வந்து அந்த அந்த ஆயுதங்கள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த விஷயத்துக்கு. பட் ஆனால் இது வந்து அந்த மும்பை விஷயத்துக்காக தான் போகுதுன்னு ஹீரோக்கு தெரியாது. பட் எங்கேயோ இந்தியாவில் நடக்கும் போது அதை அவன் தடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம தடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தமிழில் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். மும்பையில் வந்து பெரிய அட்டாக் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூளையில் நடந்துச்சு பார்த்தீங்களா? மீன்ஸ் மும்பையில் ஒரு விஷயம் நடக்குது, பாலிவுட்ல ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கெல்லாம் மூளையை செயல்படுறது யாரு? அப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டுவல்ல இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் பார்க்க. ஸோ இப்போ இப்படி விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள் நிறைய படத்துக்குள்ள இருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுங்க. 3 hours 37 minutes போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து எதுவும் ஒரி பண்ண வேணாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து போர் கொடுக்காது. ஓகேங்களா? ஹிந்தி தான் கண்டினியூஸாக பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹிந்தி புரியலாம், சப்டைட்டில் பாருங்க. எனக்கு ஹிந்தி புரியும், அதனால ஓகே. ஆஸ் அ படமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, இந்த படத்தோட லைக் ஆதித்யா தர் வந்து இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து கைண்ட் ஆஃப் பீரியட் படம்னா ரொம்ப பீரியட்ல, லைக் 1970 1997 டில் 2010 வரைக்கும் நம்ம காலகட்டத்தில் இருந்தனால அந்த காலத்து யூஸ் பண்ண ஒரு பழைய சாங்ஸ், தம்பரதம், அந்த சாங்லாம் வரும். ஸோ இது மாதிரி எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து ஓல்டு சாங்ஸ் வந்து படத்தில் புகுத்திருப்பாரு, அதே மாதிரி கதைக்களத்துக்கு ஏற்ப ஒரு 3-4 ஹிந்தி சாங்ஸ் வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஆடியன்ஸுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஏதோ சஞ்சய் தத்தோட இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில நம்ம ரன்வீர் சிங்கோட ஒரு இனிஷியல் அவரை வந்து ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதுவாக இருக்கட்டும். இன்னொருத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதுவாக இருக்கட்டும். எல்லா இடத்துலையும் ஒரு ஓல்டு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஓல்டு சாங்ஸ். அது எல்லாமே அந்த சீனுக்கு ஆப்டாக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க படம் எனக்கு தெரிஞ்சு. இதில் நடிப்பு அந்த மாதிரி சரி, ஆதித்ய தர் பற்றி சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நான் ஏன் இந்த படம் பார்த்தேன், ஆதித்ய தரோட ஒர்க் எப்படி. இன்னொரு கூடுதல் தகவல்னா, ஆதித்ய தர் வந்து யாமி கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு யாமி கௌதம் உங்களுக்கு தெரியும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி நிறைய படங்களில் ஹீரோ நடிச்சிருக்கேன். அவரோட ஹஸ்பண்ட் தான் அவர். ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைமில் தி காட் மேரிட். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இடைச்சர்களா உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஆதித்ய தர் அவர் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் அவ்வளோ பெரிய அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு நான் மெயினாக போனது. இன்னொன்று, எனக்கு ரீசெண்ட் டைமில் வந்து ஹிந்தி படத்துக்கு மேலே அவ்வளோ தாக்கமே கிடையாது, மனசை ஒத்துக்கிறேன். ஒரு சில படங்கள் தான், என்ன தான் நிறைய படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் பார்ப்பேன். ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் இந்த படமும் ஒன்றும் நல்லா ரொம்ப ஆதித்ய இருந்தாலும் போய் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரன்வீர் சிங் மேலே எப்பயுமே எனக்கு வந்து ஒரு காதல்னு சொல்ல இருந்ததே கிடையாது. ரன்வீர் சிங்கா, ஐயோ அவன் ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஆச்சு, அவன் எப்படி பண்ணுவான்னு நினச்சிட்டேன். தவிர இந்த படம் பார்த்தப்ப எனக்கு அவர் மேலே ஒரு பையன் இருந்துச்சு. ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ சூப்பராக செட் ஆயிருந்தாரு. சொல்லப்போனால் நடிச்சாருங்கிற வேலை வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருமே சொல்கிற டைலாக் தான். பட் இருந்தாலும் நீங்கள் படமாக பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ரன்வீர் சிங் இந்த படத்துக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்காரு. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் பார்ட் 2 எப்படி இருக்குன்ட்டு. ஹீரோயினா வந்து சாரா அர்ஜுன், நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமோட குழந்தை நடிச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் இவங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பாலிவுட் போயிட்டாங்க, ஐயோ ட்ரெஸ்ஸில் உரிவாங்க பார்த்தா அதுக்கு உரிந்தாங்க, இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கிளாமரஸ் இருந்தாலும் நல்ல வேலை ஒரு நியூ சீன்ஸோ இல்லை வந்து ஒரு படிக்கிற காட்சிகளோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் வைக்கல. ஈவன்டோ ஒரு லிப்கிஸ் கூட வைக்கல. அது ஆதித்யரோட அந்த எக்ஸிக்யூஷன் அப்படி நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது 18+ படமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலியாக போகிறப்ப 18+ உங்களோட கிட்ட இருந்தாலும் நீ கொஞ்சம் நேரில் பார்க்கலாம். ஆனால் வார்த்தை கெட்ட வார்த்தை வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரியே இருந்தது படம். அது ஒன்று தான் மனசில் ஒரு சின்ன விஷயம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா,
நார்மலாக தமிழில் வந்து ஒரு படம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்னா உடனே வந்து சென்சார் போர்டு வந்து பீப் கொடுத்துட்றாங்க, ஏதாவது இது பண்ணிடுறாங்க. இப்படி இந்த படத்தில் கெட்ட வார்த்தை அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது, எங்கேயும் பீப் கிடையாது. இன்னொன்று வந்து வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்ட் சாரி மன்னிக்கணும், அவ்வளோ வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து ஒரு சென்சார் போர்டு வந்து இது பண்ண மாதிரி தெரியல. அது ஒன்று தான் மனசுக்கு ஒரு சின்ன ஒரு நெடுதலாக இருந்துச்சு. வேற என்னங்க, இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்த்தோம்னா மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் பற்றி நான் சொல்லணும், என்ன சொல்ல தெரியல. பட் ஆனால் அந்தந்த படம் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் இல்லாமல் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எடிட்டிங்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக மார்க் கொடுக்கலாம். சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அட் த சேம் டைம் மெயினாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆதித்யருக்கு இது கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு படமாக அமையும். சேம் லைக் உரி, இந்த லைன்லாம் ஆர்டிகல் 370 மாதிரி இந்த படமும் அவர் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக அமையும். இந்த குரூக்கு ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் ஆஃப்டர் லாங் டைம் இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமையும். சாவாக்கு அப்புறம் சாவா வந்து 500-600 crore போச்சு. ஆனால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஹிந்துசம் அது அந்த பேஸில் போனதுனால மேபி அவ்வளோ ஹிட் ஆச்சா, நான் எதுக்கும் அப்போஸோ இதை பண்ணல. பட் அந்த ரீசனால தான் ஓடிச்சுங்கிற மாதிரி சொல்ல வரேன். பட் இந்த படம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள எதுவுமே உள்ள மாட்டாமல் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்டாக மிரட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 140 crore பட்ஜெட் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 200 crore நீங்கள் வச்சுட்டா கூட இந்த படம் ஒரு 300 crore கண்டிப்பாக கலெக்ட் பண்ணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக தான் இருக்கும். ஏன்னா எப்படியும் சேட்டலைட் இருக்குது, டிவி ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே அதுன்னு இருக்குது. கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இது வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் வெஞ்சராக இருக்கும். அட் சேம் டைம் இதோட பார்ட் 2 லீட் வந்து March 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் பார்ட் 2க்காக வெயிட்டிங். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதுவும் அது ஒரு 3.5 hours இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறப்ப பார்ட் 1 3.5 hour இருக்குன்னா அப்போ பார்ட் 2 அந்த கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதுவும் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். ஒன்று வந்து படத்தில் கெட்ட வார்த்தை ரொம்ப ரொம்ப அதிகம், லைக் வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி. இன்னொன்று வந்து 3 hours 37 minutes. இதெல்லாம் நீங்கள் சரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய படமாக அமையும். இந்த வாரம் நான் வந்து காலம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு அதுக்குள்ள ரிவ்யூ நான் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.